வணக்கம். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. இந்த பூமியில் பிறக்கும்போது அப்படியே படுத்து அசைவில்லாமல் அப்படியே படுத்து கிடக்கும். கண்ணு முழிக்கிறது கூட கொஞ்சம் நாளிகை ஆகும். அப்படியே செயலிலேருந்து படுத்து கிடக்கும். அடுத்து ஒரு 3 மாதத்தில் 4 மாதத்தில் என்ன செய்யும், தவக்க ஆரம்பிப்பாங்க. தவந்துக்கிட்டு இருப்பேன். 6 மாதத்தில் தவக்கிறவன் அப்புறம் அப்படியே எந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சிருவான். ஒரு 8 மாதத்துலலாம் எந்திரிச்சு உட்கார ஆரம்பிப்பான். கொஞ்ச நாளில் எந்திரிச்சு நிற்க ஆரம்பிப்பான். அந்த குழந்தை எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கும். அடுத்த ஸ்டேஜ் என்ன வருவான்னா, ஒரு 5 வயசு வந்தோடனே ஓட்டம் பிடிச்சிருவான். ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிருவான். அப்படி ஓடிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஆனால் ஒரு வயசானவங்க, நம்ம ரிவர்ஸில் பார்ப்போம், ஒரு வயசானவங்க ஒரு 90 வயசு ஒரு வயசான ஒரு ஐயா இருக்காருன்னா, அவருக்கு ஒன்றுமே செய்ய முடியல. அவர் படுத்த படுக்கையாக இருந்தவர் எந்திரிச்சுன்னு உட்காரவும் முடியல, நடக்கவும் முடியலை, ஓடவும் முடியல. கடைசியில் என்ன செஞ்சாரு, படுத்த படுக்கை ஆயிடுறாரு. அந்த குழந்தை வயசுலேருந்து நம்ம என்ன செஞ்சோமோ அது அப்படியே ரிவர்ஸில் வருது. அவரால் என்னென்ன செஞ்சார குழந்தையில அதெல்லாம் அவரால் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. அப்படி தள்ளப்படும்போது கடைசியில் அவரால் நடக்க முடியாமல், உட்கார முடியாமல், ஓட முடியாமல் இருக்கும்போது கடைசியில் அப்படியே படுத்த படுக்கை ஆயிடுறாரு. அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. பிறக்கும்போது அவர் என்ன குழந்தை என்ன வேலையை அங்கே செஞ்சிச்சோ அதே வேலையை அந்த வயசானவர் திருப்பி அந்த குழந்தையா இருக்கும்போது செஞ்ச அதே விஷயங்களை திருப்பி கொண்டுக்கிட்டு அதே மாதிரி படுத்த படுக்கை ஆயிடுறாரு. கண்ணையும் மூடிக்கிறாரு, கண்ணையும் திறக்க மாட்டேங்கிறாரு. குழந்தை பிறந்தப்போ எப்படி கண்ணை மூடிக்கிட்டு இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுறாரு. இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த முதியவர் வரைக்கும் நம்ம நினச்சி பார்த்தோம்னா, குழந்தையாக இருக்கட்டும் முதியவராக இருக்கட்டும் 2 பேர்த்துக்கும் ஒரே நிலைப்பாடு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க, எனக்கும் தெரியும். அதனால தான் இதை மற்றவங்க தெரிஞ்சுக்கிறட்டும்ன்றதுக்காக அந்த பெரிய ஒரு வயசானவரை ரிவர்ஸில் கொண்டு அவர் படுத்த படுக்கை ஆயிட்டாரு அப்படின்ற நிலைமைக்கு சொல்லியிருக்கேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.